Hi everyone. லைவ் சிக்னல்ஸ் சிக்னல் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரியல. லைவ் சிக்னல்ஸ்னா சிக்னல் வந்திருக்கு. அது டெமோ ட்ரைல பார்க்கலாம். டெமோல வேணா டெஸ்ட் பண்ணுங்க. டெமோல பண்ணலாம். ஓகே. ஓகே, ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டுடே வி ஹாவ் அ ஹை இம்பேக்ட் நியூஸ் ரைட்டா. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரெக்ஸ் ஃபேக்ட்ரியில் வித் ரெஸ்பெக்ட் டு சிபிஐ டேட்டா அண்ட் என்னோட அனாலிசிஸ் படி கோல்டு வில் கோ அப். லெட்ஸ் சி ஆக்சுவல் டேட்டா. சாரி ஃபார் டிலே. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் ப்ரோ. நன்றாக உள்ளீர்களா? இல்லை ப்ரோ. வாங்க நியூஸ் ட்ரேட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. மாஸ்டர் 15 செகண்ட் சார்ட் எடுத்து வச்சு எங்க போகுது அங்க அமுத்தலாமா? அமுக்காதீங்க ப்ரோ. நீங்க சொன்ன செஞ்சிடலாம் மாஸ்டர். சொல்லுங்களே. இல்லை ப்ரோ. என்ன மாஸ்டர் எல்லாத்துக்கும் ஒரேடியா சிங்கிள் வேர்ட்ல முடிக்கிறீங்களே. மாஸ்டர் நியூஸுக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள். மேடம் சொன்ன மாதிரி அப்பா. அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல முன்னாடி. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க டேட்டா இதுக்கு பாசிட்டிவா தானே வந்துச்சு. நான் ஆக்சுவலி முன்னாடி இதில் லண்டனில் ட்ரை பண்ணேன் ப்ரோ. என்ட்ரி எடுத்து பிரேக்கிங்கில் தான் போச்சு. அது நான் அதனால் எதுவும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. பை எடுத்தேன். பை எடுத்து என்ன பண்ணேன்னா மொத்தமாக இந்த இதில் என்னது காட்டில் போய் மொத்தமாக ஓட்டுவாங்க பார்த்தீங்களா வண்டியை, சம்மதமே எல்லாம் ஓட்ட தெரியாதவங்க வண்டி கொடுத்தா அந்த மாதிரி ஓட்டிட்டு கிடக்கான் அந்த இதில் கோல்டில். நம்ம ஒரு கட்டத்தில் கன்சால்டேஷன் ஆகி போச்சு ப்ரோ. அது கவுண்ட் டவுன் போட்டுட்டான். ஐயோ கவுண்ட் டவுன் அதுக்குள்ளேயேவா? நியூட்ரல் டேட்டா எதிர்பார்க்குறீங்களா? இல்லை முன்னாடி வந்தது நியூட்ரலு. ஸோ இப்போ வரக்கூடியது வந்து ஒன் சைட் ஸ்பைக் அவுட் இருக்கும் அண்ட் அனதர் சைடு ரியல் டைரக்ஷன்ஸ். ஆமா என்ன யூகே வச்சிருக்கீங்க? யூகேவா? இது இல்லை நான் ஆஸ் சென்ட்ரல் வச்சிருந்தது ப்ரோ. அது முன்னாடி டெம்ப்ளேட்ல அந்த இதில் சிங்க் ஆயிருக்கும், அதனால அப்படியே தெரியுது உங்களுக்கு. ஓகே, இந்த டேட்டா வேறு எனக்கு வரதுல ரொம்ப இதாக இருக்குது. மேபி இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா வந்துருச்சுன்னா இம்மீடியட்டாக எனக்கு டக்குன்னு எல்லாருமே யாராவது ஒருத்தர் டக்குன்னு உள்ள எனக்கு டிஸ்கார்ட் கம்யூனிட்டி ப்ரீமியம் சர்வர் இருக்கு இல்லையா, அதை எனக்கு போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் என்னால் ஹோல்ட் பண்ண முடியுமா இல்லை இது ஹோல்ட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஸோ தட்ஸ் ரீசன். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிபிஐ என்னன்னு தெரியுமா? தெரியாது. இது மோஸ்ட்லி தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. வெபினாரில் உங்களுக்கு இது எடுப்பேன். இது எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், அது எப்படி நம்ம அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கோரை வந்து படிக்கணும், அதை வச்சு எப்படி மார்க்கெட்டில் எதிர்பார்க்க முடியும், அண்ட் எப்படி கரண்ட்டில் ட்ரேட் போகணும், அது எப்படி ஓவரால் லாங் டேர்முக்கும் சரி ஷார்ட் டேர்முக்கும் சரி இல்லை இன்ட்ராடே இல்லை ஸ்கேல்பிங்க்கும் எப்படி அதை நம்ம பார்க்கணும், ட்ரேட் எடுக்கணும், எல்லாமே A to Z included by வெபினார். 10 seconds. Right. ஸோ நம்ம எதிர்பார்க்குற பை என்ன நடக்குதுன்னு 1 பெண்டிங் பறந்துட்டான். ஓகே, ஸோ ஆக்சுவல் வந்திருக்கு -3.5. மை காட், நெகட்டிவ்ல வந்திருக்கு. பறந்துட்டான். ஸோ எக்ஸ்பெக்டட் இஸ் எக்ஸிக்யூட்டட் 3.5 ப்ரோ. யாராவது டேட்டா மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க பார்க்கலாம் டக்குன்னு. ரெண்டு எனக்கு பெண்டிங்ல இருக்கு. பட் ஆனா இருக்கிற டேட்டா மாஸ்டர் பிச்சுக்கிட்டு போயிடுச்சு மாஸ்டர். அதான் ப்ரோ எதிர்பார்த்ததுதான். என்எஃப்சியோட கேரக்டர் எல்லாமே நெகட்டிவ்ல வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சரியான அடி விழுந்திருக்கு யூஎஸ்டிக்கு. ஸோ யாராவது ஹோல்ட் பண்றீங்களா ப்ரோக்கர்ல? நான் முடிச்சிட்டேன் என் என்ட்ரியே. ஃபைன். ஸோ கரெக்ட். நீங்க சொல்லுங்க. ஸோ another ஃபெட் சேர்மேனுடைய வாஷோடைய டெஸ்டிஃபைஸ் இருக்கும். நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லை ப்ரோ? பிஎம் ப்ரோ எங்கே போயிட்டீங்க? பிரைம் மினிஸ்டர் ஆலகானமே போயிட்டாரோ? ஓகே, ஸோ இதனுடைய ப்ரீவியஸ் டார்கெட் 4200 தான் என்னுடைய நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். அண்ட் அதை இன்கேஸ் கம்ப்ளீட் பண்ணாத பட்சத்தில் வார்ஷோடைய மெசேஜ் இல்லை அப்படின்னா அவருடைய ஸ்பீச் மூலிமா அது பூஸ்டப் ஆகும்.
மேக்ஸிமம் அங்கே கரெக்டாக அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்பீச்சாக தான் அங்கே டெலிவர் ஆகுமே தவிர ஸ்டேட்மெண்ட்டாக ரிலீஸ் ஆகாது. ஸோ கெவின் வாஷோடைய டேட்டா நமக்கு 7:30 மணிக்கு சில்வர் புல்லட்டுடைய ஓப்பனிங்கில் இருக்குது. அண்ட் கம்மிங் டேஸ்லேயும் பார்ப்போம். எஸ்பெஷலி டுமாரோ ஆன்வர்ட்ஸ் நமக்கு ஒரு பிபிஐ டேட்டா இருக்குது. ஸோ நம்ம அதையும் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு கொஷின், எப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட பேட்ச் 7ஓட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பனில் இருக்குது. August 3 வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாரத்தில் 3 நாள் கிளாஸ் இருக்க போது திங்கள், புதன், வெள்ளி சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 மணி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது இந்தியன் டைமில் சொல்கிறேன். ஸோ ஒருவேளை உங்களால் செஷன்ஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அந்த செஷனோட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். அட் த சேம் டைம் கோர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுக்கப்படும். இதை தவிர நம்ம சைடில் வந்து உங்களுக்கு 24/7 கம்யூனிட்டி சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ ப்ராப்பராக நீங்கள் ஐசிடி லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் தேவை, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், ரிவர்சல் கான்ஃபிடன்ஸ், கேப்ஸ், பிளாக்ஸ், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட், ஈக்குலிபிரியம் ஜோன், லிக்விடிட்டி கான்செப்ட், ஐசிடியில் இருக்கக்கூடிய பயாஸ், அட்வான்ஸ்டு 3 ஸ்ட்ராட்டஜி ரைட்டா. ஸோ அதையும் தாண்டி லாட் சைஸ்னா என்ன, லிவரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும், என்ட்ரி, எஸ்எல்டிபி, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜின்னு சொல்லி எல்லாமே நம்ம டீச் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த புரோக்கர் சூஸ் பண்ணணும், எதில் வந்து நீங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கினா பெட்டராக இருக்கும், எப்படி வந்து நீங்கள் சேலஞ்ச் ஃபேஸை கிளியர் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்துக்குமான கைடன்ஸ் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு இருக்கும் மக்களே. முக்கியமான விஷயம், ஒன்லி 15 சீட்ஸ் ரைட்டா. ஸோ வெறும் 15 சீட்ஸ் மட்டும்தான் இந்த தடவை நம்ம இன்டேக் எடுக்கிறோம். ஸோ ஒருவேளை ஐசிடி நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா this is going to be a big opportunity, right? So cool, thanks for watching this episode. Let's meet on another one episode. Tata, bye bye.